மற்ற மாதத்தில் நடக்காது. நீங்கள் சப்பளம் கூட்டி அடித்து மேலே போட்டு தூக்கி கொடுத்தாலும் எந்த இமாமும் சொல்ல மாட்டாங்க. அல்லது மஹல்லாவில் உள்ளவர்கள் எல்லாம் நாங்கள் நல்ல அன்பளிப்புகளை தருகிறோம், நீங்கள் இஷாவை நீட்டுங்கன்னாலும் தொழ வைக்க மாட்டாங்க. அந்த 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷம் கூட உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை தனக்கு தான் என்று தெரியாமல் ஒரு கூட்டம் வெளியிலே தேவையில்லாத அரட்டைகளும் வீடுகளிலும் ஈடுபட்டிருக்கு சொன்னால் இது நல்ல பழக்கம் இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம். ஐங்கால தொழுகை தொழுவது என்பது முன்னோர்கள் நபிமார்களுக்கு கடமை, உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கடமை. அந்த வரிசையில் 5 வேளை தொழுகையை நாம தொடர்ந்து தொழுதால் அது நல்ல பழக்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 5 வேளை தொழுவது வணக்கசாலி என்று டைட்டில் கார்டு போட்டுக்கிறதுக்கு அல்ல, அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நீ ஒரு ஆபீத், அந்த ஆபிதான பட்டத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து தொழுகையாளியாக உருவாக வேண்டும். இன்றைக்கு சகஜமாகி போச்சு சமூகத்தில், ஒருவருக்கு ஒருவர் இப்படி பேசுகிறார். உன் பையன் ஓகேம்மா சாப்பிட்றானாமே, தண்ணி சாப்பிட்றானாமே உன் மகன் அப்படின்னு பேசுகிறாங்க சகஜமாக. அதுக்கு அவர் என் பையனாவது வராது, தண்ணி தான் சாப்பிட்றான். உன் பையன் போதை ஊசி போட்டுக்கிறானாமே, போதைக்கு அடிமையாமே உன் பையன் சொல்லிக்கிறாங்க ஊர்ல. இப்படியா முஸ்லிம்கள் பேசிக்கணும்? ஆமா, உன் மாவ அங்க அவங்க கூட போயிட்டாங்களாமே, சகஜமா கேட்கிறாங்க. காதுமா இருந்த சமாச்சாரம்லாம் இன்றைக்கு பொது வெளியிலே மாற்று சகோதரர்கள் பேசுவதில்லை, முஸ்லிம்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் பரவவிட்டதற்கு பேசுவதற்கு காரணம் என்ன? 7 வயதாக இருக்கிற பொழுது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தல, விட்டுட்டாங்க. அதனால கல்யாண வீட்டுல மாப்பிள்ள அப்படியாமே, பொண்ணு இப்படியாமே, மௌத்து வீட்டுல இவர் இப்படிதான் மூத்தா போனாராமே, இந்த காரணம் தான் உடம்பு கெட்டு போச்சாமே. எதைய பத்தி யோசிக்காம நமக்குள் எங்கள் உஸ்தாது சொல்லுவார்கள், தேவையில்ல விஷயத்தை நோண்டாது. நாங்க மீண்டும் கேட்போம், ஏன் ஹஜ்ரத்? அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்லுவாங்க, அது நீ இப்படி உள்ள விட்டு இப்படி எழுப்பினா நல்லா இருக்கும், திரும்ப வச்சுனா நாருவாங்க. அந்த கதை தான். நம்மளை பத்தி நாம பேச 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 நாறிக்கொண்டுதான் இருக்கிறது. 2 பேர் பனி இஸ்ரவேலர்களில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். வாங்கியவர் ஏதோ வீடு கட்ட தோன்றினார், ஒரு புதையல். அல்லல்லா கொண்டு போய் வாங்கின வச்சு கொடுத்துட்டாரு. அவர் அல்லல்லா இது எனக்கு வேணாம், எவ்வளோ நல்லவங்க பாரு, இன்னைக்கு கவர்மெண்டா இருந்தா அது வக்ஃபுன்னு போட்டுருவோம், அல்லது இன்னைக்கு வியாபாரிகளா இருந்தா அமுக்க தவறா எடுத்துக்க வேணாம், மனிதனுடைய யதார்த்தத்தை சொல்றேன். ஆனால் அந்த 2 பேருமே எனக்கு வேணா உனக்கு வேணாம். நீதிபதியிட்ட போது அவர் கேட்டார், 2 பேருக்கும் பிள்ளைங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை, எனக்கு பொம்பளை பிள்ளை. வித்தவருக்கு பொம்பளை பிள்ளை, வாங்கினவருக்கு ஆம்பளை பிள்ளை. 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அந்த புதையில அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, பிரச்சனை சார். நீங்கள் கவனிக்கணும், ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்ட போன அந்த வாங்கியவர்களுக்கு ஒரு அதிசயம், ஒரு ஜாக்பாட் அடிக்குது. அது எனக்கு சொந்தம் இல்லைன்னு 2 பேருமே போராடுறாங்க. அவ்வளவு நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அப்படியா? அதுதான் நல்ல பழக்கம். அந்த பழக்கம் தான் இன்னைக்கு அவங்கள பத்தி நாம பயான்கள்ல பேசிட்டு இருக்கிறோம். இமாம் கஸ்ஸாலி மக்ரிப் தொழு வைக்கிறாங்க, அவருடைய சகோதரர் அஹமது இமாம் அவரும் பின்னாடி தொழுகிறார். முதல் ரக்காயத்துல அல்லாஹ் வணங்கி தொழுகிறார், 2ஆம் ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனை போயிடுச்சு. இமாம் அஹமது 2ஆம் ரக்காயத்துல தொழுகை விட்டுட்டு வெளியே போயிட்டார். அதெல்லாம் பார்க்கல, ஊர் பார்க்க அவரு பார்க்க அவரே வெளியே போயிட்டார். தாயார்கிட்ட போய் அண்ணனும் தம்பியும் கம்ப்ளைண்ட். தம்பி சொல்றார், அண்ணன் ஒழுங்கா தொழ வைக்கிறது, முதல் ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய நினைப்பு, 2ஆம் ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய நினைப்பு போயிட்டு இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. தாயார் கேட்டாங்க, எனக்கு கஷ்டம் ஞானம் அல்லாஹ் தந்தான். ஆமா, நீயே முதல் ரக்காயத்துல அல்லாஹ் வணங்குற, 2ஆம் ரக்காயத்துல அல்லாஹ் மறந்த. நான் தொழிலுக்கு வரும்போது மாதவிடாய் சட்டங்கள் எழுதி கொண்டிருந்தேன், 2ஆம் ரக்காயத்துல அது சம்பந்தமான சிந்தனைகள் வந்தது, அதனால் என் தொழுகை அல்லாஹ் அப்படி போயிட்டு வந்தான் போல. 2 பேருமே தப்பு பண்ணிருக்கிறீங்க என்று சொல்லி 2 பேரும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வச்சாங்க அந்த அம்மா. இப்படி எல்லாம் ஒரு குடும்பம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கு. இன்னைக்கு அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் கதவு திறந்து விடுறாங்க, அவன் போதைக்கு அடிமையா வந்தாலும் கதவு திறந்து விடுறாங்க. ஏன்னா அவன்கிட்ட இருந்து வருமானம் வருது, அவன்கிட்ட இருந்து காசு பணம் வருது. நீ எப்படியே குட்டிச்சேரா போ, எனக்கு என்ன, எனக்கு தேவையான இன்கமிங், நீ எப்படியே நாசமா போ என்ற குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் இன்றைக்கு மஹல்லாக்களிலே அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இமாம் ஷாஃபி 4 இமாம் புரியுமா, ஒரு மசாலா கேட்டார். இமாம் ஷாஃபி, இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு கேள்வி கேளுங்களேன்,
தெரிலன்னாலும் எப்படியாவது பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா தன்மான பிரச்சனை. இப்போ என்கிட்டே நீங்கள் கேள்வி கேட்டால் நான் எப்படியா பதில் சொல்லிடுவேன். ஏன்னா அஜர்த்து சொல்லலைன்னா அவமானமாக போயிடும். இமாம் ஷாஃபி லா அதிரி எனக்கு தெரியாதுன்றா. இவ்வளோ பெரிய இமாமா இருக்கிறீங்க தெரிலன்றீங்க. இமாம் ஷாஃபி சொன்னார்கள், காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். மலக்குமார்களே அப்படித்தானே சொன்னாங்க, நான் எம்மா துறை என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி நபியினுடைய நல்ல பழக்கங்களால் இன்றளவு உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 200 கோடி முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல ஈமான கொண்டு போனது யார்? யாருமே இல்லை. நம்ம அந்த பழக்கங்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் அது முஸ்லிம்களாக மாற்றி அமைத்தது. இப்படி நாம நம்ம வாழ்க்கையில நல்ல பழக்கங்களுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு நல்ல பழக்கங்கள் என்பது இந்த உம்மத்துல இல்லாம போயிடுச்சு. நல்ல பழக்கங்கள் வரணுமா? ஃபஜர் தொழுது, அடுத்து லுஹர் அல்லாஹ் உங்களை தொழ வைப்பான், அல்லாஹ்வுக்காண்டி ஃபஜர் தொழுதான். லுஹர் தொழுங்க, அடுத்து அல்லாஹ் உங்களை அஸர் தொழ வைப்பான், அல்லாஹ்வுக்காண்டி தொழுதான். மகரிப தொழுங்க, அடுத்து உங்களை அல்லாஹ் இஷா தொழ வைப்பான். நீங்க ஃபஜர் வியாபார சிந்தனையோட தொழுதா, அடுத்த நாள் ஃபஜர் தான். நீங்க லுஹர் வீட்டு குடும்ப பிரச்சனையோட தொழுதா, அடுத்த நாள் லுஹர் தான். ஒரு வக்தை நிறைவேற்றுகிற பொழுது அல்லாஹ்வை தான் முன்னிறுத்த வேண்டும். அல்லாஹ்வை தவிர்த்து யாரை முன்னிறுத்தினால் அதோட அடுத்த நாள் ஃபஜர் தான். அது அன்பார்ந்தவர்களே, இப்படி நம் பழக்க வழக்கங்கள் நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தினமும் குரான் ஓதுங்க, ஓதத்தில் எடுத்து பாருங்க, நல்ல பழக்கம் குரான் பார்த்துரு. ஃபோனை ஒரு நாள் எவ்வளோ நேரம் டச் பண்ணுறோம். அவன் புண்ணியவன் நல்லா இருக்கணும். டச் ஃபோன் ஏன் பேர் வச்சாரு, டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டச் பண்ணாத நாள் என்னைக்காவது இருக்கா? தினம் காலை மேலே அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, நல்ல பழக்கம். முடிந்த அளவு தான தர்மங்கள், நல்ல பழக்கம். எல்லாவற்றுக்கும் மேல் இந்த அளவும் கூட டெல்லியில ஒரு பெரிய கூட்டம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம் வீதியில தரையில இறங்கி சினிமாவுக்காக துடித்து கொண்டிருக்கு. அதுல வர்ற கேவலம் தான் அந்த விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நமது பழக்கங்களால் தான் அல்லாஹ் நம் தகுதிகளை உயர்த்துவான். நம் தகுதி உலகத்திலும் மன்னரிலும் மறுமையிலும் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உலக வாழ்க்கையிலே அது அந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படி கண்ணியத்தோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.